கருத்து நாமத்தை மைவனதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவ சொல் பெரிய விசுவைக்கு தேவன் இறக்கமாறின தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். சங்கீத 110 அதிகாரம், சங்கீத 110 அதிகாரம் 1 வசனம். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீடைய வலது பரிசாத்தில் உட்காரும் என்றார். தேவன் நாமத்தை மிகவனதாக இங்கே சங்கீதக்காரன் அறிவிக்கிற பிரகாரம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீருடைய வலது பரிசாத்தில் உட்காரும். இறை சன்னிதானத்துக்குள்ளாக சங்கீதக்காரர் அநேக பாடல்களை பாடி அனுப்பப்படும் போது அதில் ஒவ்வொரு இடங்களும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக நான் பார்க்கிறோம். இங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசாத்தில் உட்காரும் என்றார். அல்ல அருமை சங்கீதக்காரன் அறிவிக்கிற பிரகாரம், உம்முடைய சத்துரு என்று சொல்லி உம்முது பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீருடைய வலது பரிசாத்தில் உட்காரும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய சத்துருவா காணப்படுகிற, தேவனுக்கு மாத்திரம் அல்ல மனிதனுக்கும் சத்துருவா காணப்படுகிற கேருப்பை முத பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீங்க உட்கார்ந்திரும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்லங்க காணப்படுகிற கேருப்பானவன் மத்தியவானத்தில் காணப்பட்டாலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் விட சத்துருவா காணப்படுகிறான். அவனை உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற வரைக்கும் முத வலது பரிசாத்தில் வீட்டர் என்று இங்கே அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து நாம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் ஒரு சில வசனங்கள் நாம் தியானம் செய்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7 அதிகாரம் 55 வசனத்தை வாசிப்போம். அவன் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசு இயேசுவுடன் நிற்கிறதை கண்டு, சேவான் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிற காலகட்டத்துக்குள்ளாக அங்கு இருக்கிற யூதர்கள் அநேக மனிதர்கள் அவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அவனை கல்லெறிந்து கொல்ல பார்க்கிறார்கள். அப்போது நான் ஆவிக்குள்ளாக காணப்பட்டு அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசாத்தில் இயேசுவான் வீட்டு இருக்கிறதை கண்டான். அல்ல மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேலே 3ஆம் வானத்தில் பிதாவுடைய சன்னிதானத்தில் அவரது வலது பரிசாத்தில் வீட்டு இருப்பதாக பார்க்கிறோம். அதுதான் அங்கே ஒப்பிடுகிறார். உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீருடைய வலது பரிசாத்தில் உட்காரும். ஒரு 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்த அருமரட்சகர இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் தேவனுக்கும் பிளவாக காணப்பட்ட பாவத்தை நிவர்த்தி செய்து அவருபடியாக பிதாவுடைய வலது பரிசாத்தில் வீற்றிருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22 வசனத்தோட வாசிப்போம். இங்க அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசாத்தில் இருக்கிறார். தேவதூதர் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டி இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் மூலியமா அறிவிக்கிற ஒரு ரகசியம், ஒரு பலமுள்ள ஒரு மறைப்பொருளை பார்க்கிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசாத்தில் உட்காரும் என்று. அல்ல இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக பிதாமேக தேவன் 3ஆம் வானத்தில் இருக்கிறார். நமக்காக கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையா அந்த இயேசு கிறிஸ்து ஒரு 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்து அவர் மரித்து ரத்த சிந்தப்பட்ட உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பரிசாத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அல்ல தேவனுடைய சத்துருவா காணப்படுகிற கேருப்பும் மனிதனுக்கு சத்துருவா காணப்பட்ட சாத்தானை தேவனுடைய பாதப்படியில கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துல அவனை சரண் அடைய செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து 3ஆம் வானத்துல தன்னுடைய பிதாவுடைய வலது பரிசாத்தில் இருப்பார். ஏன்னா உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசுடைய வருகை என்பது ஒரு நல்ல நிகழ்வு தான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
இன்றைக்கு சில வசனங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து வானத்து நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு எப்போ வருவார் என்று சொல்லி, ஆனா நமக்கு சாதகமான வசனத்தை மாத்த நம்ம பார்க்கிறோமே தவிர வேதத்துல எவ்வளவு மகத்துவமான வசனம் இருக்கிறனால விட்டு விடுகிறோம். ஆனா இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன் சத்துருவை தேவனுடைய சத்துருவாக்கானவர் கேருப்பை பிதாவுடைய பாதத்துல கீழ்ப்படுத்தாத வரைக்கும் இயேசு வரமாட்டார். நாம் செய்கிற இறைமார்க்கம் எதிர்பார்த்துக்கிற எல்லாம் ஒரு பரிசுத்தம் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இறைமார்க்கு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமா மனிதனை ஏமாற்றி தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாம காணப்பட்ட சாத்தானபடியாக தெய்வ சமூகத்தில் அவன் கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய சொல்கிறது. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புலாம் என்னன்னு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் நிறைவேற்றி கொடுக்காமல் நாம் எதிர்பார்க்க இயேசு வந்துருவார் என்பது நாம் சாத்தியமில்லாம ஒரு விஷயம். நீ எபிரேயர் 10:13 பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அருமிரட்சகர் இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டு பிதாவுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. அப்ப இங்க சொல்ல போற வேத வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய சத்ருவா காணப்படுகிற சாத்தானை நாம் தேவ சமூகத்துல கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் ஒரு முடிவு உண்டாகாது. ஆதியாகமம் 3:15 வசனத்தோட உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். ஏதேன் தோட்டத்துல நடந்த பிறகு தேவன் தோட்டத்துள்ள கடந்து வந்து ஆதானியாவோட நிலைகளை பார்த்து, நான் புசிக்க வேண்டாம் என்று கனியை புசித்து பாவம் செய்து தேவனுக்கு மனிதனுக்கு உறவுகள் எப்படியாக உடைத்து போட்டார்கள். அதன் அடிப்படைக்குள்ளாக அதற்கு காரணமான சர்ப்பத்தை சபிக்கிறார். அப்படி சபித்துட்டு சொல்ற, உனக்கும் சர்ப்பமாகிய உனக்கும் இஸ்திரியாகிய ஆதாளுக்கு அப்படியாக உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன். அதாவது வலுசெருப்பமானவன் ஆதானே அவளை ஏமாற்றுவது காரணமாயிருந்த கேருப்பையும், இங்க சொல்லுகிற இஸ்திரி என்பது கடைசி காலத்துல காணப்படுகிற ஒரு திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிற 2 பேருக்குள்ளாக வித்து என்று சொல்ற வார்த்தையில 2 பேருக்கு ஒரு பகையை உண்டாக்குவேன். ஏன்னா இங்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தையினாலதான் ஒரு பெரிய குழப்பு உண்டாக்கி ஆதானே அவளை எப்படியா விழுந்து போனார்கள். அதே போல உனக்கும் சர்ப்பமாகிய சர்ப்பத்தின் மூல காரணமாயிருந்த கேருப்புக்கும் கடைசி காலத்தில் காணப்பட சபைக்கும் வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பகை உண்டாக போகிறது. அந்த பகை நிமித்தமாக அவர் உன் தலையை நசுக்குவார். பிறதாக எண்ணப்படுகிற பாவத்தின் நிமித்தம் உண்டாகிற மரணம் என்கிற நிலைகளை அவர் என்கிற அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துவடியாக அதை நசுக்கி போடுகிறார் என்று பார்க்கிறோம். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆனால் சர்ப்பமாவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மனிதனபடியாக குதிக்காலனுக்கு இப்படி நடந்து போகிற பொதுத்தன் வாழ்வாதாரத்தை நசுக்கி அவன் புடமிடுகிறான் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் நாம் நடைமுறைப்படுத்த போகிற ஏதேன் தோட்டத்தில் நடந்த மீறுதல் நிமித்தமாக 2 பார்ட்டை பிரிக்கிறார். கடைசி காலத்துல காணப்படுகிற திருச்சபைக்கும் சர்ப்பத்துக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை வார்த்தையில உண்டாக்குறார். நீங்க நிறைய எடுத்துக்கொண்டீங்கன்னா, பாவம் என்பதை விட தேவனு வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை முற்றும் மறுத்து அந்த வார்த்தையை புறம்பாய்க்கதான் சாத்தான் வீழ்த்து கொண்டிருக்கிறார். அது கிறிஸ்துவ மடத்துல புரியல. இறை சமூகத்துல எதிர்பார்க்கிற சாத்தான் எதை ஏமாற்றினான், எதை கொண்டுபடியாக ஆதான வஞ்சித்தான் என்பதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. தேவன் ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார், நன்மை தீமைத்த கனியை அதை புசிக்க செய்தான், அவ்வளவுதான். இப்போ வார்த்தையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை உண்டாக்குறான். இயேசு சோதனை காலத்து நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 4:1 வாசிப்போம். அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவரே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்.
அவர் இரவும் 40 நாள் உபவாசம் இருந்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ சோதனைக்காரவிடத்தில் வந்தனே, தேவனுடைய குமாரன் அல்லவா, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். என்ன நமக்கு சூழ்நிலை என்பதை கரெக்டா அறிகிறான். இயேசுக்கு ஒரு பெரிய பசி, அது அறிந்து அவன் ஏமாற்ற பார்க்கிறான். எப்படி ஏதேன் தோட்டத்துல மனிதனுக்கு ஒரு பெரிய ஆவல், தேவனை பார்க்க முடியல, அவர் பார்க்க வேண்டிய ஒரு எண்ணம் உண்டாச்சு. அதை பயன்படுத்தி சொல்லுகிறான், இந்த கனியை பறித்து புசித்தீங்கன்னா தேவர்கள் ஆயிடுவீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏதோ அதை சாப்பிட்டா நான் பசி வராதுன்னெலாம் கிடையாது. அவங்களோட அந்த நிலையில இருந்த பெரிய ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை பார்க்கப்பட வேண்டும். அதை நிலைப்படுத்தி வார்த்தையை கொண்டு ஏமாத்துகிறான். இங்க இயேசுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுக்கு இங்க என்ன தேவைன்னா பசி, அப்பம் தேவைப்படுகிறது. அதனால தேவ சமூகத்தில் அவன் சொல்லுகிறான், நீதான் தேவகுமாரன் அல்லவா, உனக்கே பசிக்கிறது, சகல அதிகாரம் உனக்கு கடவுள் கொடுத்திருக்கார் அல்லவா, இந்த கல்லுகளை அப்பமாகி சாப்பிட வேண்டியதானே என்று சொல்லி. காலங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக நாம் முயற்சிக்க கூடாது. பின்பு நாம் காலத்துல பார்க்கிறோம், அவருடைய ஊழிய காலத்துல 5000 பேர் 4000 பேர் வருகிறார்கள். 5 அப்பங்களை எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேர் பங்கிட்டு கொடுக்கிறார். ஆனா தன்னோட வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு பெரிய பசி இருக்கிறது. அந்த பசி அவரால் மாற்றிக்கொள்ள முடியல. எல்லாத்துக்கும் காலம் என்பது அவசியம். தேவகுமாரன் என்பது ஒரு நாட்கள் உயர்த்தப்பட போகிறார், சகலத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற உண்மைதான். காலங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக நாம் மாறி செயல்பட்டு விடக்கூடாது. பின்பு அவர் ஒரு மனிதனுக்கு 5000 பேருக்கு பிட்டு கொடுக்கிறார். ஆனா தன்னோட வாழ்க்கையில ஒரு நிகழ்வுறாகிறது, தான் பசி என்ன பண்ணல, தீர்த்து கொள்ள முடியல. எல்லாத்தையும் இறை சன்னிதானத்தை ஒரு காலங்களை வைத்து இருக்கிறார். காலத்துக்கு முன்பாக வேதவாசனம் தவறாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. காலங்கள் வரும்போது அதற்கு ஏற்றாப்போல் நடைமுறைப்படுத்தி கொடுப்பார். ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற அங்க இயேசுகிற சொல்லுகிறார், என்னை அழைத்தவர் பிதா, என்னை எப்படி நடத்தணும் என்பது அவருக்கு தெரியும். என்னை பசியா விடணுமா பட்டினியா விடணுமா எப்படி விடணும் என்பது அவருக்கு தெரியும். அவர் எப்படி நடத்துகிறார் அதன் பிறகு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை பசியா நடத்தினாலும் சரி, இல்லை அவருடைய தீர்மானம் என்னமோ அதுவே நடக்கும். ஏன்னா அவருடைய தீர்மானம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நிறைவேறாது என்று அவர் உறுதியா இருக்கிறார். ஏதோ சாத்தான் சொன்னதுனாலே நமக்கு தான் பெரிய தேவகுமாரன், நமக்கு அதிகாரம் இருக்குன்னு அவன் சொன்னதுக்காக ஒரு கல்லை எடுத்தலாம் அவர் என்ன பண்ணல, ஜெபம் பண்ணலாம், அப்பமாக்கி சாப்பிடலாம் முயற்சிக்கல. தேவன் என்னை எதற்காக அனுப்பியிருக்கிறாரோ அதன் போய் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அவர் என்ன சித்தம் வைத்திருக்காரோ, என்ன தீர்மானித்திருக்கோ அதை நம்பி நான் ஓடுகிறேன். என்னை எப்படி நடத்தணும் என்பது அவருக்கு தெரியும். இந்த இடத்துக்கு அதை மனாந்தரத்துக்கு கொண்டு வந்து அவர் தான் விட்டுட்டு போயிருக்கிறார். இங்க இருந்து என்னை எப்போ தூக்கிட்டு போவார், எனக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் என்று அவர் சரியாக தான் நிலையறிந்து ஓடுகிறார். ஆனால் வாழ்க்கை என்பது தேவனால் அழைக்கப்பட ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில உண்டாகிற எவ்வளவு பள்ளங்கள் மேடுகளை உண்டானாலும் தேவன் என்ன தீர்மானித்திருக்கோ அதை நடத்தி கொடுப்பார் என்று நாம் சார்ந்து ஓட வேண்டும். நம்ம முயற்சி சூழ்நிலை பிரதிபலித்தீங்கன்னா அது தோல்வியாக முடிவடையும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவனை சார்ந்து அவரை நம்பி ஒப்பு கொடுத்து ஓடும் போது வாழ்க்கையில எல்லா நிலையும் மாற்றப்படும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் அந்த முன்னுப்பினெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தன் பசியை தீர்த்து கொள்ள முடியாம ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம பசியில வாடுகிறார். ஆனா பின் நாட்களை பார்க்கிறோம், 1000 மனிதர்களுக்கு இப்படியாக அவர் அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கும் சத்துருவாய் சாத்தான் தான் சூழ்நிலையை அறிந்து அவன் ஏமாற்றக்கூடியவன். நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், நாம் நிகழ்வு என்ன, நாம் எதை அடிப்படையா இருக்கிறேன் என்று சொல்லி அதை அறிந்து ஏமாற்றக்கூடிய என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துல பார்க்கிற பிரகாரம் அங்க ஒரு பெரிய மோசத்தை உண்டாக்கி ஏதோ ஏக்கமாக கொண்டார்களோ அதை பயன்படுத்தி சாத்தான் அவனை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற கேருப்பானவன் ஒவ்வொரு இடத்துக்குள்ளாக நீங்களை பார்த்தீங்கன்னா மேசியா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். அவர் எல்லாரும் உன்னை நோக்கி நேயும், எங்களை போல பலச்சனுமானாயும் எங்களுக்கு சமானான என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரம் வாத்தியங்களும் முழக்கம் பாதாள தள்ளுண்டு போயிட்டு
புழுக்களை உன் படுக்க, பூச்சிகளை உன் போர்வை. அதிகாலன் மகனை விடுவிலே நீ வானத்திலிருந்து விழுந்தாயும், ஜாதிகளை ஈனப்படுத்த நீ தரையில விட்டாயும். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்குள் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்தி என் வடபுறத்துள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே நான் வீற்றிருப்பேன் என்றும். கேருப்பு நம்ம பார்க்கிறோம். மூன்றாம் வானத்தில் அதிகால மகனாய் காணப்பட்ட தேவனை தொழுது கொள்கிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மேலே வானத்தில் கீழே போய் எல்லா பொறுப்பையும் அவன் கையில் அர்ப்பணித்திருந்தார். பல காலங்கள் கடந்து போகிறது. நாம் ஏன் தேவனை போய் ஆராதிக்கப்பட வேண்டும்? நமக்கு ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி நம்மோடு இருக்கிற தெய்வத்தை நம்மை ஆராதிக்கப்பட வேண்டும் என்று அவன் இருதயத்தில் நினைத்தான். அது தேவன் அறிந்து அவனுக்கு கூப்பிட்டு சொல்லுகிறார், இது நியாயமில்லை என்று சொல்லி சில தவணைகளும் காலங்கள் கொடுக்கிறார். அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனாலே அவனை மூன்றாம் வானத்திலிருந்தபடியாக அவனை தள்ளுகிறான். அவன் இரண்டாம் வானத்துக்கு வருகிறான். அவனுக்கு ஆளுகளுக்கு கொடுத்திருந்த வானம் பூமி எல்லாம் அவன் நிமித்தம் சங்கரம் மண்ணையும் சீர்குலைத்து போடுகிறான். நம்ம ஆதியால 1:2 பார்க்கிறோம். அதை மீண்டும் சீர்படுத்தி பூமியை வெறுமையாக்கி விடக்கூடாது என்பதற்காக மனிதனுக்கு ஆளுகை கொடுக்கிறார். அவருடைய ஆளுகை கொடுத்து அவனை சிறைப்பிடிக்கப்பட வேண்டும், அவனை தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானத்துக்குள்ளதான் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அங்கு அவன் நேரடியாக கடந்து வராமல் காட்டு மிருகங்களால் தந்திரமான கர்ம சர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். அவன் நேரடியாக வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் கேருப்பு போய் யுத்தம் பண்ண முடியல. ஏன்னா அங்க இருக்கிறவர்கள் அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. கேருப்பு நேரடியாக ஆதாம் ஏவாளுக்கு எதிரியாக மாறுகிறான். ஆனா அவர் போய் யுத்தம் பண்ண முடியாத காரணம் அவர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. தேவனுக்கு மனிதனுக்கு ஒரு பிளவு உண்டாயிடுச்சு. பாவம் செய்தனாலே ஆதாம் தேவனிடத்து நன்மை பெற்றுக் கொடுக்க முடியாம தடையாம போயிடுச்சு. ஒன்று தேவனிடத்திலிருந்து வல்லமை வாங்கி அவனை ஜெயிக்கவும் தடையாயிடுச்சு. நேரடியாக இவர் யுத்தம் பண்ணுவதற்கு இவர்கள் ஒரு பலமும் கிடையாது. அதன் அடிப்படைக்குள்ளாக தான் ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஆண்டுகள் கடந்து வருகிறது. 2000 ஆண்டுகள் முன்பாக மனிதனுக்கு தேவனுக்கு இருக்கிற பிளவை மாற்றி போடுவதற்காக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தையை இயேசு கிறிஸ்து கடந்து வந்து தன்னை கிருபாதர பலியாக தன்னை அர்ப்பணித்து முதலாவது தேவனுக்கு மனிதனுக்கு இருக்கிற தடையை மாற்றுகிறார். அதனால மனிதன் பரிசுத்தத்தை அடைந்து தேவனுக்கு மனிதனுக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறார். முதலாவது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தா இவ்வளவு காலங்கள் கடந்து வர காரணம் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதான் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் மனிதன் பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அதற்கு மனிதர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இவ்வளவு ஆண்டுகளும் கடந்து போகிறது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற சில காலகட்டத்தின் அடிப்படைக்குள்ளாக கடந்து போவதாக நான் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கரை திறமுதன ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம பிழையற்றுதமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கும் நெறித்துக் கொள்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து வேதத்துல பல நிலைகளை வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் பிரதான நோக்கம் நான் பார்த்தீங்கன்னா மேலே வானத்தில் கீழே பூமியிலும் இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு சபையாக இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மணவாளனாக ஆயத்தப்பட ஒரு மணவாட்டியை உருவாக்குவதற்காக நியமிக்கப்படுத்திருக்கிறார். இது இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்து நாம் நிலைப்படுத்த முடியாது. அது பல சான்றுகளை நடைமுறைப்படுத்துகிறான். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 வாசிப்பான். இந்த இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என்னிடத்துல சமாதானம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்த நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்கிற வாழ்க்கையில அவன் நியமிக்கப்பட்ட சொல்லுவ என்னிடத்து சமாதானம் உண்டானால் நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கப்பட வேண்டும். ஒரு ஜெய வாழ்க்கை அடையும் போது சமாதானத்தை நாம் பூர்ணமாக அடைந்து கொள்ள முடியும். சுவிசேஷ ஊழியங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் போது
அநேக நன்மைகளை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக ஒரு ஜெயங்கொள்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையில நீங்க பார்த்தீங்கன்னா 7 சபைகளுக்கு எழுதும் போதெல்லாம் ஒரு முடிவை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு ஜெயங்கொள்கிற வாழ்க்கை. அப்படி ஜெயங்கொள்கிற வாழ்க்கையில கடந்து போய்தான் நாம் சமாதானத்தை அடைய முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் ஏதோன் தோட்டத்திலிருந்து இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற முதல் ஒரு ஜெயங்கொள்கிற வாழ்க்கை துவங்குறார். ஒரு சின்ன பரீட்சையை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார், அதை நாம் இழந்து போகிறோம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை நாம் கடந்து போய்தான் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்கிற நாட்கள் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 இருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:51. இங்க அப்போஸ்தலர் பவுல் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். காலங்காலம் அடிமைப்பட்டிருந்த மரண வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கடைசி சத்துருவாகிய மரணம் என்று சொல்லுகிறார். மனித வாழ்க்கையில காணப்படும் எத்தனை பள்ளங்கள் மேடுகள் கடந்து வந்தாலும் கடைசியாக ஒரு சத்துரு என்று சொல்லி மரணத்தை ஒரு சத்துருன்னு சொல்றார். இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏன்னா நாம் தெய்வசம் நாம் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை மரணம் இல்லாம ஒரு வாழ்க்கை தான். சாத்தானுடைய சூழ்ச்சினாலே அது நம்ம சத்துருவாக மாறினது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்கு உருவாக்கப்பட்ட நோக்கம், கடைசி கால தெய்வ திட்டம், ஏதோல நியமிக்கப்பட்ட நோக்கெல்லாம் மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது அல்ல. மனிதன் மரணத்தை தேடி கொண்டான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்தி 3ஆம் வானத்துல காணப்பட்ட ஏமாத்தப்பட்ட வஞ்சித்த கேருப்பும் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை ஏமாற்றி மரணத்தை உருவாக்கப்பட்ட கேருப்பனவனை இறைமார்க்கும்படியாக தேவன சத்துரு என்று சொல்லுகிறது. அவனை தேவனோட பாதப்படியில கூட போடணும். ஒன்று பிதா 3ஆம் வானத்தில் இருக்கிறார், நமக்கு உதவிகரமாக ஒரு ஜெயங்குளர் வாழ்க்கை கொடுக்க அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்துவும் அவர் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். இப்போ அவங்களாம் சத்துரை பாதபடிக்கு போடாம யார் போடுவது அப்படி ஒரு கேள்வி அங்க உண்டாகுது. ஏன்னா அவர் 3ஆம் வானத்துல இருக்கிறாரு, கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு. சத்துருவா சாத்தானே தேவனுடைய பாதங்களுக்கு கொண்டு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்ப யாரு செய்யறது எங்க ஒரு கேள்விக்குறி வருகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அதை செய்ய முடியாது. ஏன்னா தேவன் செய்யற அளவுக்கு தேவனுக்கும் கேருப்புக்கு எதிரெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அங்க நடைமுறைப்படுத்தினது அவன் இருதயத்தில் நினைத்தான், கடவுள் சொல்லுகிறார், கேட்க மாட்டுகிறான், நீ என்னிடத்தில் இடமில்லை என்று அனுப்புகிறார். மீண்டும் ஆதானை கொண்டு சிறைபிடிப்பதற்காக ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். ஆதானை அவனை ஏமாத்தி அவனை வஞ்சித்து விட்டான். இப்போ ஆதானுக்கும் கேருப்புக்கும் தான் எதிரியா இருக்கிறார்கள். கேருப்பு ஆதானை தான் ஏமாத்தினான், வேற யாருமே அவன் துன்பப்படுத்தினாதான் ஏமாற்றுறது வரலாறுல வேதத்துல எங்க ஒரு இடம் கிடையாது. இப்ப இறை சன்னிதானம் எதிர்பார்க்கிறவனமாக கேருப்பினால ஏமாற்றப்பட்ட மனிதன் தான் அவனை சிறைப்பிடிக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்வை ஏமாற்றப்பட்ட ஆதான் அன்ற நாட்களில் செய்ய முடியல. அது காரணம் சொன்னோம், தேவனுக்கு மனிதனுக்கு ஒரு பிளவு உண்டானதுனாலே அந்த ஆதான் செய்ய முடியல. அவனை எதிர்க்கிற அளவுக்கு அவன் ஒரு சக்தி கிடையாது என்பதனாலே அதை அவன் அடைய முடியல என்று பார்க்கிறோம். ஆனால் ஆதான சந்ததியாக கடந்து வருகிற கடைசி கால மனமாட்டியாக காணப்படுகிற சபை தான் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருப்பதனாலே வேதம் நமக்கு அப்படி சொல்லுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். இங்க பார்க்கிற 12ஆம் அதிகாரத்துல அன்று ஒரு பெரிய இடல வானத்தில் காணப்பட்டது. ஒரு சிறு சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களும் சந்திரன் சரிசனம் பண்ண நட்சத்திரங்களுக்கு கிரீடம் இருந்தன. ஒரு பெண்ணை யோவான் பார்க்கிறார். எங்க வானத்துல பார்க்கிறார். ஏன்னா கடைசி கால சபை என்பது ஒரு உத்தம கூட்ட வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக அதை ஒரு பெண் என்று வர்ணிக்கிறார்.
அப்படி வர்ணிக்கப்படுற பெண் பார்த்தீங்கன்னா அங்க சில அடிப்படை கொடுக்கிறார். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்கள் எல்லாம் அவளை அணிந்திருக்கிறார் என்று சொல்லி. நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து அவர் சாயலாக எடுத்து காணப்படுகிற ஒரு சபை சகல ஜாதிகளை இரும்புகளால் ஆளுகை ஆண் பிள்ளை அவளை பெற்றால் அவளை பிள்ளை தேவனத்தோட சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்ல பூமியில கடைசி கால மனவாட்டியாக ஆயத்தப்படுத்த ஒரு சபையில இருந்து ஒரு ஆண் மகன் வானத்துக்கு போகணும். அங்க கடந்து போய் தேவனிடத்தில் அப்படி அதிகாரம் பெற்று தொடர்ந்து 7 வாசிங்க. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவில் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசெருப்பதை யுத்தம் பண்ணினார்கள். வலுசெருப்பவன் சேர்ந்த தூதரை யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர் இருந்த இடம் காணப்படாம போயிற்று. அதாவது பூமியிலிருந்து ஒரு மனிதன் வானத்து கடந்து போய் தேவனுடைய சிங்காசனத்தில் அதிகாரத்தை பெற்று யுத்த வீரனாகிய மிகாவேலோடு சேர்ந்து 2ஆம் வானத்தில் ஒரு யுத்தத்தை நடத்தி அவனை கீழே தள்ளுகிறார்கள். பல சாட்சிகளை நம்ம பார்த்து இருக்கிறோம். கடவுள் அறிவித்திருக்கிறார். அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியிலிருந்து ஒரு மனிதன் வானத்து கடந்து போய் தேவனிடத்தில் அதிகாரத்தை பெற்று அங்கிருக்கிற தேவனுடைய பிரதான தூதன் ஆகிய மிகாவேல், வேதத்தில் பல இடங்களை பார்க்கிறோம், அவன் யுத்தம் செய்கிறவன், எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண் பிள்ளைகளோடு சேர்ந்து மத்தியவானத்தில் இருக்கிற கேருப்பை யுத்தம் செய்து பூமியில தள்ளப்பட வேண்டும். அவன் தள்ளப்பட்ட பிறகுதான் அவனை நாம் அழிக்கிறோம் என்று சொல்லுகிறது. அல்ல இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற அருமிரட்சகரை இயேசுகிறதுக்கு சொல்லுகிறார், சத்துருவை உன் பாதபடி ஆக்கி போடு வரைக்கும் நீ வானத்திலே வலது பாரசில வீற்றிரு. என்ன இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்த பொதுவாக நீங்க வெளிப்படுத்திய விசேஷம் 22 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது 3 காலகட்டங்களாக எழுதப்பட்டிருக்கும். 1ஆம் அதிகாரம் நடந்தவைகள், 2ஆம் 3ஆம் அதிகாரம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைகள், 4 இனி நடக்க போற சம்பவம் என்று அங்க யோவான் காலத்தில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் முதல் வசனம் சொல்லுகிற பிற சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியன்னு சொல்லிட்டார். அதாவது நடந்ததும் நடந்து கொண்டு இருக்கிறது நடக்க போற 3 காலகட்டங்களை இருந்தாலும் அதை சொல்லுகிற வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துல நடக்க போகுதுன்னு சொல்லுவார். ஒரு பக்கம் நடந்த நிகழ்வாக இருந்தாலும், நடந்து கொண்டு இருக்க நிகழ்வாக இருந்தாலும், நடக்க போற நிகழ்வாக இருந்தாலும் கடைசி காலத்தில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுல என்ன நடந்தவைன்னு பார்த்தீங்கன்னா இயேசு 10 அம்சங்களை பெற்றிருக்கிறார். எப்படி இயேசு 10 அம்சங்களை பெற்றாரோ அதே போல கடைசி கால மனவாட்டியாக சபையை அதை நாம் அடைய வேண்டும். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7 சபைகளை உள்ள குறைவு நிறைவுகளை சொல்லி சீர்பொருந்துகள் என்று நிருபங்களை எழுதுகிறார். கடைசி கால மனவாட்டியாவால் கூட்டு சேர்க்கப்படும் போது கிறிஸ்துவனுடைய நிலைகள் அந்த 2-3 சபையில் என்ன நிலைகள் இருந்ததோ அதுதான் பூமியில கடைசி காலத்துல இருக்கும். மனவாட்டிலிருந்து நிருபங்களை எழுதி நீங்க மனம் திரும்பி உங்களை குணப்படுத்தி மனவாட்டில போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்படும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து மனவாட்டி ஆயத்தப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் அப்படியாக அது நடைமுறைப்படுத்தப்படும். அதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ கிறிஸ்துவமதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான், இப்பதான் நடந்து கொண்டு இருக்கலாம் சொல்றார். சத்தியத்தின மகத்துவம் என்னன்னு தெரியாம 3 காலத்துல எழுதப்பட்ட சம்பவங்களா இருந்தாலும் அந்த முதல் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 1 வெளிப்படுத்து. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய வேலை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதன் அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனை யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதனாலங்க உள்ள போத்தீங்கன்னா நடந்தவையெல்லாம் எழுதப்படுது 1ஆம் அதிகாரத்துல. ஆனா முதல் வசனம் என்ன சார், சீக்கிரத்தில் நடக்க போகுது என்று சொல்லுகிறார். அதான் வேத வசனம் ஆராயப்பட வேண்டும். முதல் வசனத்துல நடக்க போகுது என்று சொல்லிட்டு நடந்ததை போய் எழுதக்கூடாது. அதாவது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவை நடைவந்தவைகளை இருந்தாலும் அது மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நடந்து கொண்டு இருக்கிறவா இருந்தாலும் அது மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 3 காலங்களே சார்ந்தவை இருந்தாலும் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலத்தில் எல்லாம் அது நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதான் என்ன நடந்தது,
முதலாம் அதிகாரத்துல 10 அம்சங்களை இயேசு பெற்றுக்கொள்கிறார். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 11. இங்க அருமரட்சகர இயேசு கிறிஸ்து குறித்து அந்த 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பெருக பொற்கச்ச கட்டியிருந்த மனுஷகுமாரன் ஒப்பனாய் கண்டேன். இங்க ஒரு 10 அம்சங்கள் சொல்லுகிறார். இது குறித்து நிறைய பிரசங்கித்திருக்கிறோம். இப்படி அருமரட்சகர இயேசு கிறிஸ்து வானத்து கடந்து போவதற்கு 10 அம்சங்களை அடைந்தது போல மணவாட்டி அவள் 10 அம்சங்களை மீண்டும் அடையணும். இயேசு கிறிஸ்து என்ன 10 அம்சங்களை அடைந்தாரோ அதை மணவாட்டி அவள் அடைந்தாகப்பட வேண்டும். அதை அடைந்து கொள்ளாமல் வானத்து பறந்து போக முடியாது. அதனால இறைமார்க்கு நமக்கு நடந்தவைகளை எழுதியிருந்தாலும் அதை மணவாட்டியை நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் அந்த கடைசி காலத்துல காணப்படுற தேவ சந்ததி நம்முடைய நிலைப்பாடுகளாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உன் சத்துருவை பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீ தேவனுடைய வலது பார்சலை வீட்டிரு. அதாவது சத்துருவாகிய கேருப்படியாக அவனை நாம் பாதபடியாக்கி போட வேண்டும். வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளை பெரிய சங்கிலியம் தன் கையில பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாசு சாத்தானத்தோட பழைய பாம்பை வலு சிறப்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷம் கட்டி வைத்தான். இந்த வசனத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தூதன் பாதாளத்து திறவுகளை வைத்திருக்கிறான். ஒரு பெரிய சங்கிலியை தன் எடுத்து இறங்கி வர கண்டேன். பிசாசு சாத்தான சொல்லப்பட சர்ப்பத்தை பிடித்து அடைத்தான். நான் இந்த வார்த்தை கடவுள்கிட்ட ஒரு 6 நாள் கேட்டேன். கடைசி நாட்கள்ல வலு சிற்பமாகிய சாத்தானை ஒரு மனிதன் கடந்து வந்து என்ன பண்றாரு, சங்கிலால் பிடித்து பாதாளத்தில் அடைத்தான். இந்த சம்பவத்தை ஆதானை ஏமாற்றின அன்றைய நாட்கள்ல அல்லது மத்திய வானத்துல அவனை தள்ளப்பட்ட பிறகு அன்றைக்கே அடைச்சிருந்தான்னு வச்சுக்கலாம். ஆதானுக்கு பிறகு ஒரு மனிதன் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பாவம் செய்திருக்க மாட்டாங்க. நான் அந்த கேள்வி கேட்டேன். இன்னைக்கு அடைக்க போற சம்பவத்தை ஆதான் காலத்து பின்பு செஞ்சிருந்தா கூட ஒரு மனிதனு கூட என்ன பண்ண மாட்டாங்க, பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் செய்திருக்க மாட்டான், ஆண்டவரை ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப தேவன் சொன்ன வார்த்தை, அந்நாட்களை காணப்படுகிற கேருப்பானவன் அவன் எனக்கு எதிரி அல்ல, ஆதானியாவாளுக்கு எதிரி ஆக்கப்பட்டான். அவனை மேற்கொள்வதற்கு அவனுக்கு எந்த ஒரு பலன் கிடையாது. எனக்கும் ஆதானுக்கு ஒரு பெரிய பிளவு உண்டாயிடுச்சு, நானும் உதவி செய்ய முடியாது. ஆதானும் போய் தேவனை அடைய முடியாது, அவனுக்கு எந்த ஒரு வல்லமை கிடையாது. அதனால அந்த நாட்கள் அதை அடைய முடியல. தன் தெய்வக்குமான இயேசு கிறிஸ்து அனுப்பி ஒரு ரத்த சிந்துதலை உண்டாக்கி ஒரு பாவ மன்னிப்பை உருவாக்கி கடவுளுக்கு மனிதனுக்கு ஒரு உறவு நடைமுறைப்படுத்துகிறது. முதலாவது, அவனை எதிர்த்து போரடிக்க அவனை தோற்கடிக்கத்தக்க ஒரு ஜெனரேஷன் தேவைப்படுகிறது. அதன் அடிப்படைக்காக தான் 6000 ஆண்டுகள் கடந்து போனது என்று சொன்னார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பிதாவாகிய தேவனுக்கோ இயேசு கிறிஸ்துக்கோ அவன் எதிரி அல்ல. ஆதான சந்ததியாகிய நமக்கு தான் அவன் எதிரி. நாம தான் அவனை தோற்கடிக்க முடியும், நாம தான் தோற்கடித்து ஆகணும். முடியும் என்பதை விட நம்முடைய பொறுப்பு நாம் கையில் இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவை இயேசுவிதை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும், வேதத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வழியை மாத்திரம் நியமித்துட்டு போயிட்டார், வேற ஒண்ணுமே அவர் செய்யல. அதை கொண்டு நீங்க ஜெயம் அடைய வேண்டும். அவர் நம்ம கல்வாரி சொல்ல முடிச்சு கொடுத்திருந்தா நம்ம இன்னைக்கு பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தை மன்னிப்பு பெற ஒரு வாசல் மாத்திரம் திறந்து கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். ஒரு பூர்ணத்தை கையாண்டாரா நாம் இன்ன வரைக்கும் மரணம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ன வரைக்கும் செத்து கொண்டு இருக்கிறோம். ஆதான் தன் கற்பவேதனைப்பட்டது போல இன்னைக்கும் தான் கற்பவேதனை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆதான் காலத்தை நடைமுறை அத்திருமே இன்னைக்கு இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்து தேவனுடைய பலனை பெற்று
நாம் ஒரு ஜெயங்குளர் வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும். அல்ல கிறிஸ்துடைய வெளிப்பாடு நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலங்காலமும் பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த நமக்கு பாவ மோட்சம் ஒரு விமோச்சனை திறந்து வைத்துட்டு போயிட்டார். அவ்வளவுதான். தேவனுடைய பலனை கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று கடவுளுக்கு நமக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்தி ஒரு ஜெயங்குளர் வாழ்க்கை நாம் அடைய வேண்டும். இது நம்முடைய கடமை, நமக்கு விதிக்கப்பட்ட நிலைப்பாடு. இயேசு எல்லாத்தையும் சிலுவையில் ஒன்றும் செய்யலை. அவர் செஞ்சிருந்தா நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம். நமக்கு பிரதம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு நமக்கு ஒரு பிளவு இருந்துச்சு, அதை அவர் திறந்து கொடுத்துட்டார். பாவ மன்னிப்பை கொடுத்து தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை மேம்படுத்தி கொடுத்துட்டார். அந்த உறவை பயன்படுத்தி தேவனுடைய மகத்துவங்களை அடைந்து நாம் தான் சாத்தானை தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட பணிகள் அவர் செய்துட்டு நிறைவேற்றும் பிதாவுடைய வலுபாத வேற்றிருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்து வைத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். மனிதனுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு, அதை மாற்றி நமக்கு ஒரு உறவை, அப்பா பிள்ளைகள் உறவை மேம்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து மூலியமா நாம் அடைந்திருக்கிறோம். அதை கொண்டு என்ன வேதம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம், கடைசி சத்துருவாகிய மரணத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஜெயிக்கப்படுவதற்கு மரணத்துக்கு தூண்டுதலாக இருந்த அடிப்படையாக இருந்த சாத்தானை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்படி தோற்கடித்து தான் தெய்வத்திற்கு அப்படியாக நாம் நடைமுறைப்படுத்தப்படலாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும். இது சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனுக்கு கிடைத்து எடுத்துக்கொள்ளாதபடி இவனுக்குள்ளே பற்றி கொண்டிரு. ஜெயங்குளூரனை அவனை தேவன் ஆலயத்தில் தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவன நாமத்தின் தேவனாம் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய தேவனின் நகரத்து நாமத்தை அவன் புதிய நாமத்தை அவன் மேலே எழுதுவேன். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஜெயங்குளர வாழ்க்கை நம்ம அடைய வேண்டும். ஆனால் நம்முடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம எல்லாம் ஒரே ஒரு கோணத்துல மாத்திரம் எது இயேசு நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டோம், அவர் வந்துடுவார் போயலாம், அது மாத்திரம் நம்முடைய நிலைப்பாடு அல்ல. அதை அடைந்து கொள்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானித்து இருக்கிறார் என்றெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவெல்லாம் புரிந்து அதற்கேற்ற ஒரு யுத்தத்தை, ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை நீங்கள் ஓடலைன்னா இயேசு வரவே மாட்டார். ஆனால் இறைமாறர்கள் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் தேவன் நமக்கு நியமிக்கிற ஒரு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை, காலங்காலம் தேவனை அறிய முடியாம அவர் சமூகத்தை தரிசிக்க முடியாம இருந்த ஒரு நோக்கத்தை கிறிஸ்து தான் ரத்தம் சிந்து சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் அவர் வானத்தால் காணப்பட்டாலும் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் கடந்து போற சோதனை காலத்துல நாம் என்ன பார்த்து 4 நிலைகளை உருவாக்குறார். ஒன்று, அவர் நேரடியாக கேருப்பை யுத்தம் செய்ய முடியாது, நமக்காக இன்று வரை அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நிலை, சத்துரா சாத்தான் 3ஆம் வானத்துல இருந்து 2ஆம் வானத்தில் தள்ளப்பட்டான். 2ஆம் வானத்திலிருந்து நாம் பூமிக்கு தள்ள வைக்க போகிறோம். இப்படிப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்துவடியாக அவர் வலது பார்சல வீற்றிருந்தாலும் ஒரு கடினமான காலத்துக்குள்ளாக பூமியில நமக்கு ஆறுதலாய் இருப்பார் என்று சகரியாவில் சொல்லுகிறது. பிதாவை தரிசித்துக் கொண்டிருக்கிற தெய்வ தூதர்கள் வெளிப்படுத்த 8ஆம் அதிகாரம் பிறகு நமக்கு உதவிகரமாக கடந்து வருகிறார் என்று சொல்லுகிறது. மல்கியா 4 ஏசியா 32:15 சொல்லுகிற பிரகாரம் ஆவியானவர் அவர் சேர்ந்த ஒரு குரூப் நமக்கு உதவிகரமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. காலத்துக்கு முன்பாக மரித்து போன பரிசுத்தவான்கள் நமக்கு உதவிகரமாக இருந்து நமக்கு கடைசிகால தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு இவெல்லாம் பணி செய்ய போகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். மைய பொருள் நாம் காணப்பட்டாலும் ஏதோ மனிதன் நம்முடைய பலத்தையும் அதிகாரத்தை வைத்து ஒன்று நடக்க முடியாது. இந்த 4 நிலைகளை காணப்படுகிற இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு இயேசுவை மாத்திரம் என வாசிப்போம். சகரியா 12 வாசிப்போம். அவனோடு சொல்ல வேண்டியது சேனையில் கத்து உரைக்கிற என்னவென்றால், ஒரு புருஷனுடைய நாம கிளை என்னப்படும், அவர் தமது ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனம் ஏற்றிருந்த ஆளுகம் செய்வார், தம்முடைய சிங்காசனம் மேல ஆசாரியார் இருப்பார், இவரின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும்.
இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் யோசுவாகிய பிரதான ஆசாரியன காணப்படுகிற 7ஆம் தூதன் என்று சொல்லப்படுகிற அவனுக்கு சொல்ல வேண்டியது என்று சொல்லிட்டு 3ஆம் வானத்துல பிதாவக சமூகத்துல வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வந்து தன் ஆலயத்தை கட்டுவார். ஒரு பக்கம் அவர் கொடுக்கப்பட்ட இளைப்பாறுதல் இருந்தாலும் கடைசி காலம் ஒரு கடினமான காலம் என்பதனாலே 3ஆம் வானத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிற கிறிஸ்தானவர் கடந்து வந்து நமக்கு உதவிகரமாக இருப்பார். ஆனா இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் இங்கேருந்து ஒரு ஆண்மகன் 3ஆம் வானத்துக்கு கடந்து போய் தெய்வ சமூகத்துல அதிகாரத்தை பெற்று அங்கிருக்கிற மிகவளோடு சேர்ந்து மத்திய வானத்துல சாத்தானை கீழே தள்ளப்பட வேண்டும். இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அவன் தள்ளப்பட்ட பிறகு அவன் மகா கோபம் அடைந்து தேவனுடைய மனவாட்டியை பூர்ணம் அடையாத அளவுக்கு அவன் பலமாக தடுக்கிறான். அப்படி தடுக்கிற காலத்துக்குள்ளாக அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து பிதாவை தரிசித்து கொண்டு இருக்கிற தேவ தூதர்கள் ஆவியானவரெல்லாம் இறங்கி வந்தபடியாக நமக்கு பலமாக ஒரு பாதுகாப்பை நம்மை நிலைப்படுத்துகிறார்கள். அதெல்லாம் உன்னத பாட்டில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நடைமுறைப்படுத்தி கடைசி கால தெய்வ திட்டத்தபடியாக அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இது காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி சுசேமா அறிவித்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்கால ஊதுறவு தேவ ரகசியம் நிறைவேறும். யோவானுக்கு அறிவிக்கிற பிரகாரம் நான் காலத்தின் கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறோம். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தில் ஒரு மனிதனை மையமாக வைத்து, ஏன்னா ஒவ்வொரு காலத்துல பார்க்கிறோம், நோவா நாட்கள் இருந்து ஆபிரகாம் மோசே நாட்கள் வரைக்கும் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதில் ஒரு மனிதனுடைய ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். உடன்படிக்கை செய்து கொண்டு வேதத்துடைய தெய்வ மகத்துவங்களாம் நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோட வாசிப்போம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கு அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதாகர ராஜரிகம் பண்ணுவார் என்று கெம்பீர சத்தத்தோடு வானத்தில் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அல்ல 10:6 சொல்லுகிற பிரகாரம் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், உலகத்தோட ராஜ்யங்களாம் கர்த்தருடையதை மாறுகிறது. அல்ல இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆண்டாண்டு காலமா நடைமுறைப்படுத்த முடியாம சம்பவத்தை 7ஆம் தூதன் என்கிற மனிதனுக்குள்ளாக மையப்படுத்தி அவன் எக்காலம் ஊதுகிற நாட்கள் தேவனுடைய ராஜ்யம் அங்க ரகசியம் என்று பார்க்கும். தேவனுடைய ராஜ்யம் எல்லாமே கர்த்தருக்குள்ளாக கூட்டப்படுகிறது. சதா காலங்களில் இயேசு கிறிஸ்துபடியாக அவர் ராஜரிகம் பண்ண போகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சங்கீதம் 110:1 சொல்லுகிற பிரகாரம் உன் சத்துரை பாதபடி ஆக்கி போடு வரைக்கும் நீர் வலது பார்சத்தில் வீற்றிரு. அப்படி பாதபடி ஆக்கி போட்ட வரைக்கும் வானமும் பூமி எல்லாம் ஒரே நிலைப்பாட்டுக்குள்ளாக அவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் தெய்வ சமூக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற 2ஆம் வானத்தில் இருக்கிற சத்துரு சாத்தானை நாம் பூமியில தள்ளப்பட வேண்டும், அவனை நாம் முற்றும் அழிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ளாக நம்ம பெரிய ஒரு ஆதியாகமம் 3:15 சொல்லுகிற பிரகாரம் நாம் குதிகால நசுக்கி போடுவான் என்று சொல்லுகிறது. நாம் வாழ்வாதாரத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்ளாம நாம முற்றுமுடியாக வேதனைப்படுத்த போகிறோம். ஆனா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நம்ம எந்த நிலைகளுக்கு கொண்டு போகிறான் எல்லாம் நாம் அறிந்தாதான் ஒரு ஜெயங்குளர வாழ்க்கை நம்ம அடைய முடியும் என்பதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா இறைமார்க்கம் சொல்லுகிற வெளிப்படுத்துற 13ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம்.
இங்க இறை சன்னிதானத்துல பார்க்கிற பிரகாரம் சத்ராய் சாத்தான் வானத்தில் தள்ளப்பட்ட பிறகு பூமியை அவன் கைவசப்படுத்திக் கொள்கிறான். அவன் கைவசப்படுத்த தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாம அவன் அங்கே ஒரு நிலைப்பாடை உருவாக்குறான். ஏன்னா மனிதனுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு அடிப்படை உணவு. சாத்தானிய முத்திரை தரித்து கொள்ளப்படவிட்டால் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியாது. மனிதனுடைய அடிப்படையை தடுக்கப்பட போது தேவனை விட்டு அவன் தூர போவான் என்கிற ஒரு கையாளுகிறான். வேதாந்தத்தை நிறைய நிகழ்வு இயேசு கிறிஸ்து வாழ்வாதாரத்தை தடுக்கிறார். ஏன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதற்காக. ஏன்னா ஆவியானதை வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். ஒரு சோதனை காலம் நியமிக்கப்படும் போது அதை எப்படி ஜெயிக்கிறார்? ஏன்னா எதுவும் எடுத்துக்கொண்டாலும் கடவுள் மட்டும் புடைமிட்ட பிறகுதான் கொண்டு போய் நிறுத்துவார். நீங்க ஒரு பயிற்சி காலம், ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கிறாங்க, உடனே போய் ஓட்டப்பந்தயம் ஓடலாம் வைக்க முடியாது. பயிற்சி கொடுக்கணும். அவன் எப்படி ஓடுகிறான் என்று சொல்லி எந்த ஒரு நிலைப்படா இருந்தாலும் பயிற்சி வச்ச பிறகுதான் அங்க கொண்டு நிறுத்த முடியும். அதுல எப்படி இருக்கிறான், தகுதியா இருக்கிறான் இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால இயேசு கிறிஸ்துடைய உரைமார்க்கு ஊழிய காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்பவத்தும் பயிற்சி இல்லாம கொண்டு போய் மாட்டார். அது முதல் படி ஆதான் தான் எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, மோசே எடுத்துக்கொள்ளுங்க, எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் ஒரு பயிற்சி இல்லாம கொண்டு போய் மாட்டான். ஏன்னா நாம் கொண்டு போய் விட்டு தோத்துடக்கூடாதுல்ல. அதன் அடிப்படைக்குள்ளாக தான் நமக்கு ஒரு பயிற்சி உருவாக்கப்படுது. அது என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருளாதாரத்தை சார்ந்த விஷயம்தான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான ஒரு நிகழ்வு. தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பயிற்சியில கொண்டு போறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசியை உண்டாக்குறார், அதெல்லாம் ஜெயிக்கிறார். சாத்தான் என்ன கொண்டு போறான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உப்புரியில கொண்டு நிறுத்தி நீ தான் தெய்வகுமாரை விழு, அவன் செய்து கொல்லதான் முயற்சிப்பான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். இந்த ரெண்டு பயிற்சியை தான் வாழ்க்கை சாத்தான் நடைமுறைப்படுத்தும் எப்பயுமே. ஒன்று நம்ம வாழ்வாதாரத்தை சார்ந்த ஒரு விஷயங்கள், கடல்ல கொண்டு போய் தள்ளி விடுவான். அடுத்த வேளை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம சூழ்நிலை உருவாக்குவான். இதெல்லாம் நீங்க ஜெயிக்கப்பட வேண்டும். கடைசியா மரணத்துக்கு ஏதோ கொண்டு நிறுத்துவான். அதெல்லாம் ஜெயிக்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஏதேன் தோட்டத்திலிருந்து நமக்கு நியமிக்கப்படுற சோதனையே ஒன்று பசி, இரண்டாவது மரணம். ஆதான் காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மனிதனை இப்படியாக அவனை ஏமாற்ற தெய்வசம் இழுத்து கொள்வதற்கு இது ரெண்டு தான் பயன்படுத்த முடியும், எதுவும் பயன்படுத்த முடியாது. அதாவது சாத்தான் எதை பயன்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வாழ்வாதாரத்தை அவன் கை வைப்பான், சோதனைக்குள்ளாக நடைமுறைப்படுத்துவான். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான ஒரு சூழ்நிலை கொண்டு போவான். அதில் நாம் தைரியமா இருக்கணும். கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார், நம்மளை நடத்துவார், அவர் கைவிட மாட்டார்னு உறுதியா இருக்கணும். அது நீங்க எப்படியாக சாய்ந்துட்டீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான். அல்ல இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துற பிரகாரம் இறை சமூகமா இருந்தாலும் சரி, நம்முடைய எதிரியாக சாத்தானம் இருந்தாலும் சரி, நம்மளை புடமிடுவதற்கு, நம்ம சோதித்து அறிவதற்கு பயன்படுத்தப்பட்ட ரெண்டு நிலைதான். ஆனா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக வேதத்துல எங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சோதனை காலம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, புதிதாக்க முடியாது. ஒரு பொண்ணை அக்னினால் புடமிட்டாதான் ஒரு சுத்த பொண்ணாக மாறும். ஒரு துணியை சவுக்காரத்துல போட்டு நைய படைத்தாதான் அது வெண்மையாக்க முடியும். ஆனா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நிலைகள் என்பது நமக்கு நியமிக்கப்பட்ட நாம் நம்பி இருக்கிற ஒரு காரியத்தை அதை செய்து முடிப்பது கண்டிப்பா சோதனை இல்லாம நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனா இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தெய்வ திட்டத்துக்கு துவங்குவதற்கு ஒரு சோதனை. ஆனா நம் சாத்தானபடியாக தான் தெய்வ திட்டத்தை இறுதியில நிறைவேற்றி கொடுக்க முடியாம
அவனும் ஒரு சோதனை நடத்துகிறான். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் எல்லாத்திலும் தகுதி பெறுவதற்கு நாம் மிக மிக அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும்.